கிருஷ்ணரோட புல்லாங்குழலுக்கு மயங்காதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதே போல் அவரோட குறும்புத்தனத்துக்கும் தான். எப்போதும் அவர் நண்பர்களோட கோபியர்கள் வீட்டுக்கு சென்று வெண்ணெய் திருடி உண்பதை வழக்கமாக வச்சுருந்தார். அப்படி செய்யும்போது பல தடவை மாட்டிக்கவும் செய்வார். இதையெல்லாம் யசோதாமாட்ட அவங்க ரொம்பவே கண்டித்து சொல்லுவாங்க. இதை கேட்டு மனம் வருத்தப்பட்ட யசோதாம்மா ஒரு முறை கிருஷ்ணரை ஒரு உரலில் கட்டி போட்டாங்க. அந்த உரலோட நகர்ந்து மெல்லமாக செல்ல ஆரம்பித்தார் கிருஷ்ணர். அப்படி போகும்போது 2 மரங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டது அந்த உரல். அந்த மரமாக நின்றவங்க ஒரு சாபம் பெற்றவங்க. இந்த உரல் இடுக்கில் மாட்டினதுனால அவங்களோட சாப விமோச்சனமாகி அவங்க தங்களோட சுய உருவுக்கு வந்தாங்க. அதில் ஒருத்தரோட பேர் நலகோபா, மற்றொருவருடைய பெயர் மணிக்கிரிவா. அவங்க கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லி எங்களோட பாவ விமோச்சனத்துக்கு வழிகாட்டியதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி அங்கேருந்து புறப்பட்டாங்க. இப்படி கிருஷ்ணரோட மகிமைகளை சொல்லிக்கிட்டே போகலாம். மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.